கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு எந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம்னா, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7, 8. சோம்பேறியே நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எருமிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள்னு சொல்லி சாலமோன் சொல்றாரு. பார்த்துக்கோங்க. ஆனா நம்ம ஆதியாகமத்துல பார்க்கும்போது ஆண்டவர் மற்ற படைப்புகளெல்லாம் அவர் வார்த்தையினால உண்டாக்கினார். இது உண்டாக கடவுது, அது உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் உண்டாயிட்டு. மனுஷனை மட்டும் மண்ணினால எடுத்து அவர் உண்டாக்கி அவர் ஜீவ சுவாசத்தை அதுக்குள்ள ஊதுறாரு. மனுஷன் ஜீவாத்மானானா. ஆனா எவ்வளவு விசேஷ படைப்பு மனுஷன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல நம்மளை யாரோட கம்பேர் பண்றாரு? எறும்போட கம்பேர் பண்றாரு. அப்போ நம்ம எவ்வளவு தாழ்ந்து போய் இருக்கோம், நம்மளை எவ்வளவு விசேஷமா ஆண்டவர் படைச்சிருக்காரு. நம்ம சோம்பேறியா வாழலாமா? நிறைய பேர் உழைக்காம சோம்பேறித்தனமா இருந்துக்கிட்டு மற்றவங்களை பார்த்து அவங்க அவ்வளவு வசதியா இருக்காங்க, அவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு நாளும் பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எறும்பை பாருங்க, அதெல்லாம் அப்படியா செய்யுது? சுறுசுறுப்பா அது உழைக்கிறதாய் காணப்படுகிறது. அதுக்கு யாராவது இருக்காங்களா சொல்லிக் கொடுக்க? பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாது இருந்தும் நமக்கு பார்த்தா ஆலோசனை சொல்ல பல பேர் இருப்பாங்க. இதை இப்படி செய்ய, அதை அப்படி செய்ய. இப்ப பத்தாக்குறைக்கு யூடியூப் திறந்தா நீங்கள் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வீடியோ போடுவாங்க. பிரியமானவர்களே, நம்ம தேவனுடைய பிள்ளைகள்லாம் நம்ம வேதத்தை திறந்து பார்த்து நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறும் என்று கற்றுக்கொள்ளணும். இந்த எருமிட்ட போய் நீங்க ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குமா. கோடை காலத்திலே அது ஆகாரத்தை சேமிக்குது. குளிர்கால வரங்களையும் வெளியே வர முடியாதபடி இருக்கிற காலம் வர முடியும். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாவற்றையும் சேகரிக்கத்தக்க கிருபை உங்களுக்குள்ள வேணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நீங்க கடினமா உழைங்க. அந்த கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றிலிருந்து நீங்க சுறுசுறுப்பா மாறுங்க. எறும்பை போல சுறுசுறுப்பா மாறுங்க. ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அவர் கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கிடுவீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.